ஆஸ்திரேலியாவில் இன்னைக்கு யூதர்களுக்கு எதிராக யூதர்களுடைய ஒரு நிகழ்வுக்கு எதிராக நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு 2 பேர் சேர்ந்து அந்த துப்பாக்கிச்சூடை நடத்துகிறாங்க. மொத்தம் 11 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, ஏகப்பட்ட பேர் காயமடைந்திருக்கிறார்கள். பட் ஆஸ்திரேலியாவில் ஒரு துப்பாக்கிச்சூடு அப்படின்னு சொல்கிறது எல்லாருக்குமே பெரிய ஒரு ஷாக்கிங் தான். காரணம் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்களுக்கு பிறகு தான் இதே மாதிரியான ஒரு ஷூட்டிங் அப்படிங்கிறது அங்கே நடக்குது. ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் கன் கண்ட்ரோல் அப்படிங்கிறது அவங்களுடைய கோல்டு ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஆஸ்திரேலியாவில் இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த துப்பாக்கிச்சூடு, அதன் அடுத்தபடியான கட்டங்கள், என்னென்ன விசாரணை நடந்துட்டு இருக்கு இப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை தான் இந்த ஒரு பதிவு வழியாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட போகிறீங்க. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஆஸ்திரேலியாவில் பாண்டி பீச் அப்படிங்கிற ஏரியாவில் தான் இந்த துப்பாக்கிச்சூடு அப்படிங்கிறது நடத்தப்படுது. இந்த பாண்டி பீச் அப்படின்னு சொல்லும்போது அங்கே எந்த நிகழ்வு நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் ஹனுக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹனுக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபெஸ்டிவல் என்ன, கிட்டத்தட்ட 8 தினங்கள் நடைபெறக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் தான் இந்த ஹனுக்கா ஃபெஸ்டிவல். 2000 வருடத்திற்கு முன்பாக கிரீக் மற்றும் யூதர்கள் அவங்க 2 பேருக்கும் ஒரு சண்டை வருது. அந்த சண்டையில் யூதர்கள் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறத பெரிய அளவில் நம்ம ஊரில் இந்த தீப ஒளி திருவிழா அப்படிலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி அவங்களும் இந்த லைட் பேஸ்டான ஒரு ஃபெஸ்டிவல் தான் இந்த ஹனுக்காவை கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்படி ஹனுக்கா கொண்டாடும் போது ஒரு 8 தினங்கள் நடக்கும் அப்படின்னு சொன்னேன்ல, இதுதான் அந்த ஃபெஸ்டிவலுடைய முதல் நைட். இந்த ஒரு ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்கும்போது தான் அங்கே 2 நபர்கள் வராங்க. அந்த 2 நபர்கள் அவங்க கையில் இருக்கக்கூடிய துப்பாக்கியை வச்சு சரமாரியாக சுடுறாங்க. அதில் ஒரு 11 பேர் உயிரிழக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு நபர் அந்த துப்பாக்கியால் சுட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபரை பிடித்தது யார் அப்படின்னு பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஒருத்தர் தான். மறைந்திருந்து, காருக்கு பின்னாடி மறைந்திருந்து துப்பாக்கியால் சுட்டுட்டு இருக்கிறவனை மண்டைக்கு பின்னாடியே போட்டு அவனை மடக்கி பிடிச்சி மறுபடியும் அந்த துப்பாக்கி அவனுக்கு எதிராக திருப்பி இப்படின்னு சொல்கிற இந்த நிகழ்வையும் வீடியோவாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஹனுக்கா ஃபெஸ்டிவலில் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்த உடனே ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் எல்லாருமே, அங்கே இருக்கக்கூடிய யூதர்கள் அவங்கள பார்த்து எங்களுக்கு என்ன சொல்லணும்னு தெரியலை, பட் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விவரத்தை சொல்கிறாங்க. அவங்களுடைய அனுதாபங்களை தெரிவிக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா விசாரணை. இந்த 2 துப்பாக்கி அப்படின்னு சொல்கிறது இங்கே பெரிய பிரச்சனை கிடையாது. பட் ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் இது பெரும் பிரச்சனை தான். அமெரிக்காவிலோ இல்லாட்டி வேறு ஏதாவது மேற்குலக நாடுகள்லையோ ஒரு துப்பாக்கி சூடு நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே எப்போவுமே நடக்கிற விஷயம் தானே, இல்லாட்டி ஒரு தீவிரவாத அட்டாக் அப்படிங்கிறது, இது 2மே பேசப்படக்கூடிய விஷயமா இருக்கும். ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாதுங்க. 1966 அர்தூர் போர்ட்டில் தஸ்மானியன் டவுன் அப்படிங்கிற ஏரியாவில் ஒரு துப்பாக்கிச்சூடு அப்படிங்கிறது நடத்தப்படுது. இந்த துப்பாக்கிச்சூட்டில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35. ஆஸ்திரேலியாவே சும்மா மிரண்டு போய் நிற்கிது. 35 பேரை கொன்ன ஒரு கன் ஷூட்டிங்கா? அப்படின்னா கன்ஸ் யார்கிட்டலாம் இருக்குது, எந்த மாதிரியான கன்ஸ் வச்சுருக்காங்க, அவங்களுடைய டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஆஸ்திரேலியா முழுவதுமாக கன் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய கட்டமைப்பை உருவாக்குறாங்க. யார் யார் கன் வச்சுருக்காங்களோ, யார் யார் லைசன்ஸுடன் கன் வச்சுருக்காங்களோ எல்லாருமே திரும்ப ஒப்படைக்க வேண்டும் அப்படிங்கிற சுற்றறிக்கை பரப்பப்படுகிறது. எல்லாருமே அவங்களுடைய கன்னை கொண்டு சரண்டர் பண்ணுறாங்க. கொஞ்சம் பேர் முக்கியமான தேவைகள், எனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குது, இல்லாட்டி எனக்கு இதுக்கு தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி லைசன்ஸ் எடுத்தவங்க அதற்கான தேவை என்ன அப்படிங்கிறது உறுதி செய்தால் மறுபடியும் கன் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3ல் 1 கன் அப்படிங்கிறது மட்டும் கொடுக்கப்பட்டு 2 பகுதி கன்கள் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியாவினுடைய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. இதுக்காகவே நிறைய ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியா அரசாங்கம் அறிமுகம் செஞ்சாங்க, ஏகப்பட்ட சட்டங்களை அறிமுகம் செஞ்சாங்க. இதற்காகவே அரசியல் நகர்வு அப்படிங்கிறது எல்லாமே செஞ்சாங்க. இப்படி ஆஸ்திரேலியா 1966 ரொம்ப கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு சட்டமாக மாற்றப்பட்டது தான் ஆஸ்திரேலியாவினுடைய கன் சட்டம். இந்த கன் சட்டம் அப்படிங்கிறது இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உலக நாடுகளே ஆஸ்திரேலியாவினுடைய இந்த கன் கண்ட்ரோலை வியந்து பாராட்டுவார்கள். கன் கண்ட்ரோல் அப்படின்னு வந்துருச்சுன்னா அது ஆஸ்திரேலியாவினுடைய அந்த கோல்டு ஸ்டாண்டர்ட் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கன் கண்ட்ரோலில் பெரிய ஒரு இடத்தை பிடித்திருந்த ஆஸ்திரேலியாவுக்கு இப்போ சிக்கல்கள் அப்படிங்கிறது உருவாகி வருகிறது. அதற்கு மெயின் ரீசனாக ஆஸ்திரேலியாவினுடைய அரசாங்கம் சொல்வது என்னென்னா 3D பிரிண்டட் வெப்பன்ஸ் அப்படிங்கிறது தான். சாதாரண மனிதர்களுக்கு கூட இப்போ 3D பிரிண்டர் அப்படிங்கிறது அவைலபிள், எல்லாருக்குமே கிடைச்சிருது. அப்படி 3D பிரிண்டடுக்கு அந்த 3D பிரிண்டரை வச்சு என்ன மாதிரியான வெப்பன்ஸ், எந்த மாதிரியான டாய், இது எதை வேணாலும் டிசைன் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஒரு கன்னுக்கு ஒரு மோல்டாக இருக்கட்டும், இல்லை அந்த மோல்டுக்குள்ளே போடக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் ஸ்பேர் பார்ட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே 3D பிரிண்டட் வழியாகவே பிரிண்ட் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிலைமை இருக்கும்போது எல்லோர் கையிலும் இதே மாதிரியான வெப்பன்ஸ் அப்படிங்கிறது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
இது மட்டும் கிடையாது, சட்டப்படி ஆஸ்திரேலியாவில் கன் அப்படிங்கிறது வைக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட விதிமுறைகள் இருந்தாலும் அந்த சட்டத்தின் அடிப்படையில் அவங்க கன் வச்சுருந்தா அது பிரச்சனை கிடையாது. பட் இப்போ 2025 சட்டப்படி கன் வைத்திருக்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு சர்வேயும் வெளியாகி இருக்கிறது. ஸோ கன் கல்ச்சர் அப்படிங்கிறத கட்டுப்படுத்தி வச்சிருந்த ஆஸ்திரேலியாலேயே இப்போ கன்களை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நபர்களும் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறத ஒரு லாபியாக பார்க்குறாங்க. இந்த லாபி என்ன செய்யுதுன்னா, எகெயின் இங்கே கன் அப்படிங்கிற ப்ரொடக்ஷனும் அதை யூஸ் பண்ணக்கூடிய அந்த தருணத்தையும் அதிகமாக உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டு சில செயல்களை செய்வதாகவும் சொல்லப்படுகிறது. ஸோ கன் கல்ச்சர் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியாவில் வராமல் இருப்பதற்கு ஏகப்பட்ட சட்டத்திட்டங்களை உருவாக்கின பிறகும் ஒரு லாபி நினச்சிச்சுன்னா கண்டிப்பாக கன் கல்ச்சரை மறுபடியும் ஒரு நாட்டுக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிறத இப்போ ஆஸ்திரேலியா உணர ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இந்த ஆஸ்திரேலியாவில் சின்ன சின்ன இடங்களில் புதுசாக சில சட்டங்கள் இயற்றி பார்த்தார்கள். அதில் ஒரு சட்டம் ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆச்சு. அந்த சட்டத்தை ஆஸ்திரேலியா முழுவதுமே கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தையும் நடந்துகிட்ருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கன்னை நீங்கள் லாஃபுல்லி வாங்கிடலாம், சட்டப்படி நீங்கள் அந்த கன்னை வாங்கிடலாம், அதை நீங்கள் பயன்படுத்தலாம். பட் மனிதனுக்கு எதிராகவோ இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய விலங்குகளுக்கு எதிராகவோ இருக்கக்கூடாது. உயிருக்கு அச்சுறுத்தல் வந்தால் அந்த கன்னை நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் அந்த கன்னை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் லைசன்ஸ் ரெனியூ பண்ணணும். இது எல்லா இடத்துலையும் இருக்கிறதான விக்கி அப்படின்னு கேட்டால் இதுக்கு பிறகு தான் இருக்குது. மனநலம் பாதிப்பு எப்படி இருக்குது உங்களுக்கு அப்படிங்கிறத நீங்கள் ஒவ்வொரு வருடமும் அரசாங்கத்துக்கு சொல்ல வேண்டும். ஒரு ரிப்போர்ட்டாக ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு டாக்டர்கிட்ட உட்காந்து என்னுடைய மனநிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கான ரிப்போர்ட்டை வாங்கி அதை ஆஸ்திரேலியா அரசாங்கத்துக்கு அப்லோட் பண்ணணும். அவங்க அப்லோட் பண்ண பிறகு இவனுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிறத அவங்களும் என்ன செய்வாங்கன்னா விசாரித்த பிறகு, ஒருவேளை உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாக இருக்குது, இல்லாட்டி உங்களுக்கு கோபம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, இல்லை உங்களுக்கான வெறுப்பு அப்படிங்கிறது அதிகமாகிட்டு இருக்கு, 4 பேருக்கு மேலே நீங்கள் ரொம்ப ஷவுட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி எந்த விஷயம் இருந்தாலும் உங்களுக்கான கன் லைசன்ஸ் அப்படிங்கிறது ரத்து செய்யப்படும். இது சில இடங்களை செக் பண்ணி பார்த்தபோது முக்கியமாக ஒரு அசம்பாவிதம் நடக்கலாம் அப்படின்னு சொன்ன ஏரியாக்களில் இந்த அசம்பாவிதம் தடுக்கப்பட்டிருப்பதாக ஆஸ்திரேலியா நம்புகிறாங்க. அதனால் ஆஸ்திரேலியா இதே மாதிரி கன் வச்சிருக்கிற எல்லாருமே அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கான சர்டிஃபிகேட்டை வருடம் அப்டேட் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு எல்லாரும் கொண்டு வரப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வைத்து வருகிறார்கள். இப்போ இந்த 2 பேர் எந்த கன்னை யூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு பின்னாடி ஏதாவது லிங்க் இருக்கா அப்படிங்கிறது எதுவுமே வெளியில் விடலை ஆஸ்திரேலியாவினுடைய அரசாங்கம். ஸோ இதுக்கு பின்னாடி தீவிரவாதிகள் இருக்காங்க அப்படின்னாலோ இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய வெறுப்பாளர்கள் இருக்காங்க, வன்மம் நிறைந்தவர்கள் இருக்காங்க அப்படிங்கிற எதுவுமே நமக்கு தெரியாது. ஈவன் அதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கன் என்ன அப்படிங்கிறதையும் ஆஸ்திரேலிய அரசாங்கம் இன்னும் தெளிவாக வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவங்களுக்கு எப்படி கன் கிடைச்சிச்சு, அப்படி கன் கிடைச்ச பிறகு அவங்க இந்த ஹனுக்கா அப்படிங்கிற இந்த திருவிழாவை ஏன் அவங்க நோட்டம் போட்டு அவங்களுக்கு எதிராக அட்டாக், யூதர்களுக்கு எதிரான ஒரு அட்டாக் நடத்தியிருக்காங்க, இந்த அட்டாக் வழியாக அடுத்ததாக உலக நாடுகளிடம் இவங்க சொல்ல வேண்டிய மெசேஜ் என்ன இப்படிங்கிற பலகட்ட விசாரணை இனி நடைபெறப் போகிறது. உலக நாட்டு தலைவர்கள் பலரும் இதற்கு அவங்களுடைய கண்டனத்தை தெரிவித்து வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் உருவாக்கப்பட்ட புதிய சட்டம் மீண்டும் எல்லா பகுதிகளிலும் உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிற அந்த கோரிக்கை வலுத்து வருகிறதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதை விட இன்னொரு கோரிக்கையும் வலுத்து வருகிறது. 3D பிரிண்டட் வெப்பன்ஸ் அப்படிங்கிறதுக்கான லைசன்ஸ், அதை யார் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிப்பதற்கான ஒரு புதிய சட்டத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்னும் ஆஸ்திரேலிய அரசாங்கம் சிந்தித்து வருகிறார்கள். சரி, இது ஆஸ்திரேலியாவுக்கு மட்டும்தான விக்கி அப்படின்னு கேட்டால் இல்லை. நான் சொல்கிறேன், 3D பிரிண்டர் அப்படிங்கிறது இப்போ ஈஸிலி அவைலபிள், எல்லா இடங்களிலும் எல்லார் கைகளிலும் கிடைக்கின்றன. இந்த ஒரு பிரிண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு இமேஜ் எங்கேயாவது இப்போ கூகுளில் நம்ம பிரிண்ட் எடுக்கணும், அந்த இமேஜ் எடுத்து கூகுளில் சர்ச் பண்ணி அதை பிரிண்ட் கொடுத்து நம்ம எடுத்துருவோம். இதே மாதிரி ஒரு பொருள், உதாரணத்துக்கு ஒரு கரண்டின்னு வச்சுக்கோங்களேன், இந்த கரண்டி எடுக்கணும்னா அதுக்கான மோல்டு எல்லாமே செய்யப்பட்ட ஒரு டிஜிட்டல் ஃபைல் இப்போ நமக்கு டவுன்லோட் பண்ண கிடைக்கும். அந்த டிஜிட்டல் ஃபைலை நம்ம டவுன்லோட் பண்ணி நமக்கு தேவையான மோடிஃபிகேஷனை நடத்தி நம்மகிட்ட இருக்கக்கூடிய 3D பிரிண்டருக்கு ஒரு கமாண்ட் கொடுக்குறோம், எனக்கு இதே மாதிரி ஒரு கரண்டி செஞ்சுத்தா அப்படின்னு சொல்லி. அதனுடைய டைமென்ஷன், விட்த்து இதெல்லாமே பார்த்து அதை என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், அதனுடைய வேலையை ஆரம்பிச்சிடும். இது ஏதோ கரண்டி விஷயம் மட்டும் கிடையாதுங்க, கன் வர இதே மாதிரி தான் ரெடிலி அவைலபிள் ஃபார்மேட் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ரெடிலி அவைலபிள் டேட்டாவை வச்சு யார் வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மெத்தடுக்கு உலகமே மாறி வருகிறது. அப்படின்னா இப்போ ஆஸ்திரேலியாவில் நடந்திருக்கக்கூடிய இந்த கன் வயலன்ஸ் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. வேர்ல்டு லெவலில் இந்த 3D பிரிண்டட் வெப்பன்ஸ் அப்படிங்கிறதுக்கு எதிரான குரல் உயர்த்தப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிக முக்கியமான தினமாக இதை நம்ம பார்க்கலாம். அப்படின்னா தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டது 3D பிரிண்டட் கன்ஸ் தானான்னு கேட்டால் இல்லை. நம்ம என்ன சொல்கிறோன்னா, கன் கல்ச்சர் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயம். அது எந்த ரூபத்தில் வந்தாலும் சரி, ஒரிஜினல் கன்னாக இருந்தாலும் சரி, லைசன்ஸ்டு கன்னாக இருந்தாலும் சரி, இல்லை இங்கே திருடிட்டு வந்த கன்னாக இருந்தாலும் சரி, அது நார்மலாக இருக்கக்கூடிய ரிவால்வராக இருந்தாலும் சரி, பிஸ்டலாக இருந்தாலும் சரி,
எதுவாக இருந்தாலுமே இந்த இடத்துல கன் கல்ச்சரை வளர விடக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சோம்னா கண்டிப்பாக 3D பிரிண்டட் வெப்பன்ஸுக்கு எதிராகவும் நம்முடைய குரலை பதிவு செய்ய வேண்டும். அதற்கு இந்த வீடியோ நிறைய பேரை போய் ரீச் ஆகி 3D பிரிண்டட் வெப்பன்ஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பேர் தேடுவாங்க. ஐயோ இந்த மாதிரி ஒரு ஆபத்து இருக்கா அப்படின்னா இதுக்கு எதிராக நம்ம குரல் கொடுக்க வேண்டும். இதற்கான சட்டத்திட்டங்களை உருவாக்குவதற்கு நாமும் உழைக்க வேண்டும், நாமும் நம்முடைய இன்புட்டை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்முடைய மாணவ மாணவிகள் சிந்தித்தாலும் அங்கே நிறைய விஷயங்கள் நடைபெற வாய்ப்புகள் இருக்குது. எது எப்படியோ இப்போ ஆஸ்திரேலியாவில் நடந்த அந்த இன்சிடெண்ட், அதுக்கு பின்னாடி இருந்த சம்பவங்கள், ஆஸ்திரேலியாவில் இதுவரையிலும் இல்லாத ஒரு சம்பவம் இப்போ நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த வரலாறு, இப்போ அது எப்படிலாம் வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கான புதிய டெக்னாலஜி எல்லாத்தையுமே ஒரே வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கக்கூடிய லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.